அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சி. யோகரம்யா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, சிவபுரம், புதுக்கோட்டை. 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்குரிய தமிழக வரலாறும் பண்பாடும் இந்த பாடத்திலிருந்து இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்டைய தமிழரினுடைய கல்வியும் கலைகளும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சங்ககால கல்வி நிலைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கல்வி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, தனி மனிதனையும் ஒரு நாட்டினை உயர்வடைய செய்வதற்கு எது உதவுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி குறையுது. அதே மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கல்வி அல்ல குறையாதது, கொடுக்க குறையாதது, வெள்ளத்தால் அழியாதது, வெந்தனலில் வேகாதது. அப்படிப்பட்டது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்வி செல்வம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பண்டைய தமிழர்கள் கல்வியின் சிறப்பை நன்கு உணர்ந்திருக்காங்க. அதாவது எந்த குலத்தை சார்ந்தவர்கள், செல்வர்கள், வறியவர்கள், மன்னர்கள் என ஆண்களும் பெண்களும் எதை தேடி கற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியை தேடி கற்றுருக்காங்க. சங்க காலத்தில் அரசரும் புலவர்களும் இருந்திருக்காங்க, ஆண்பார் புலவர்களும் இருந்திருக்காங்க, பெண்பால் புலவர்களும் இருந்திருக்காங்க, குயவர் குடியில் பிறந்தவர்களும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சிறந்த புலவர்களாகவும் இருந்திருக்காங்க. திண்ணைகள், மரத்தடி, ஆசிரியர் வீடு, ஊர் அம்பலம் போன்ற இடத்துலலாம் பள்ளிகள் இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சமணர்கள், பௌத்தர்களுடைய பள்ளிகளில் கல்வி கற்பிப்பதால் கல்வி கற்பிக்கும் நிலையங்களுக்கு பள்ளி என்று அழைச்சிருக்காங்க. அதேமாரி கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு என்ன பேர் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணக்காயர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதேமாரின்னு பார்த்திங்கன்னா, நக்கீரருடைய தந்தை மதுரையில் சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அது மதுரை ஆசிரியர் நல்லந்தூவனார் என்னும் பெயர்கள் எடுத்துரைக்கிறார். அதே மாதிரி 10,000 மாணவர்கள் மேல் கல்வி கற்பித்தவருக்கு குலபதி என்கிற ஒரு பட்டமும் வழங்கியிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா திண்ணை பள்ளிக்கூடங்கள் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஓலைகள் எழுத்தாணி மூலம் எழுதியிருக்காங்க. கல்வியின் பயன் கடவுளை அறிதலே அப்படிங்கிற ஒரு கொள்கை வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பொருள் கொடுத்தும் தொண்டுகள் செய்தும் மாணவர்கள் அந்த காலத்தில் படிச்சிருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பண்டைய இலக்கியங்களில் கல்வியினுடைய நிலைகளை சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை அப்படிங்கிற ஒரு 4 அதிகாரங்களில் கல்வியினுடைய நிலையை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா, கல்வி எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் வாழும் அனைவருக்கும் கண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்லாதவர் முகத்திரண்டும் புண்ணுடையவர் அப்படின்னு தன்னுடைய குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஒருமைதான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கல்வி செல்வம் ஒரு அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களையும் அகநூல்கள் தவிர 11 நீதி நூல்களையும் கல்வியின் சிறப்பை சொல்லியிருக்காங்க. நெஞ்சத்து நல்லயாம் என்னும் கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவருக்கு புற அழகு அழகாகாது, கல்வி அழகு தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி மூலமாக அறியாமை நோயை போக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க குறையாதது எதுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்களையும் கல்வி அறிவு கொடுப்பது சான்றோராக்குதல் தந்தையின் கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தையினுடைய கடமைகளை புறநானூறு வழியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, பண்டைய தமிழருடைய கலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா கலைகள் ஒரு சிறந்த ஒரு கலைகளாக இருந்திருக்கு. பண்டைய கால தமிழர்கள் கட்டடம், ஓவியம், சிற்பம், நடனம், இசை, நாடகம் போன்ற கலைகளில் சிறந்து இருப்பதாக சில இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அப்படி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
தமிழக கோவில்களில் வந்து அரண்மனைகள், பல்லவர் கால குடைவரை கோயில்கள் பண்டைய தமிழருடைய கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்புடையதாக சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்திலையும் மணிமேலையும் கோயில்கள் பற்றிய செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழகத்தில் வந்து சுதை, செங்கல், மரத்தால் ஆகிய கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருந்திருக்கு. பாறைகள்லையும் குகைகளையும் குன்றுகள்லையும் இயற்கையாக அமைந்த கோவில்களாக இருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் மூலமாக குடைவரை கோயில்களையும் கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வந்து கருங்கற் கட்டடங்களையும் அமைச்சிருக்காங்க. கற்றளிகள், இதுபோல் அந்த கட்டடங்களுக்கு கற்றளிகள் அப்படின்னு பெயர் வழங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய தமிழருடைய கடைகளில் வந்து ஓவியக்கலை வந்து ஒரு சிறப்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்க காலத்தில் வந்து இயங்கும் பொருள்களையும் இயங்காத பொருள்களையும் எவ்வாறு வண்ணம் தீட்ட வேண்டும் என்பதை வந்து நல்லா வந்து அறிஞ்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவிய நூல் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அது எதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அடியாருக்கு நல்லாருடைய வழியாக அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னர்கள் வந்து அரண்மனைகள், மாட மாளிகைகளில் வண்ண ஓவியங்கள் வந்து தீட்டப்பட்டிருந்தன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவியங்களாக இது பண்ணியிருக்காங்க. மதுரையில் வந்து ஓவியங்கள் தீட்டப்பட்ட மாடத்தில் வந்து பாண்டிய நன்மாறன் இறந்ததால் பாண்டியனுடைய சித்திர மாடத்து துஞ்சிய நன்மாறன் என அழைக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பாண்டியனுடைய சித்திர மாடத்தில் வந்து வெண்மை, நீலம், செம்பு, பச்சை நிற வண்ணங்களை கொண்டு ஓவியங்களாக வரைஞ்சிருக்காங்க. ஓவிய கலைஞர்களை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணுள் வினைஞர், ஓவாமாக்கள் என அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழினிகள், நாடக அரங்கில் ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கருந்துவர எழினி, மூன்று வகை திரைச்சீலைகள் தொங்க விட்டுருக்கப்படுறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓவியத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வந்து துணிச்சீலைகள்லையும் வரைஞ்சிருக்காங்க. புனையா ஓவியம், புனைந்த ஓவியம் அப்படின்னு இரு வகையான ஓவியங்களையும் சொல்லியிருக்காங்க. ஓவியத்தை வந்து வட்டிகை செய்தி என்று மணிமேகலை வந்து குறிப்பிட்டிருக்கு. அதே மாதிரி புதுக்கோட்டை சித்தனவாசலில் வந்து பார்த்திங்கன்னா குகையில் வந்து கண்ணை கவரும் ஓவியங்கள் வந்து இருந்திருக்கு. இந்த கண்ணை கவரும் ஓவியங்கள் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் சித்திரகாரப்புலி என்னவும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்பக்கலைகளை பற்றி பார்க்க போகிறோம். சிற்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரில் வந்து வீர மரணம் அடைந்த வீரர்களின் உருவங்களை நடுகளில் செதுக்குவதிலும் பத்தினி பெண்களுக்கு சதிக்கல் எடுப்பதும் சிற்பக்கலைஞரின் தொடக்கம் என்பதை தொல்காப்பியத்தின் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல், உலோகம், செங்கல், மரம், தந்தம், அரக்கு, மெழுகு போன்ற பொருள்களில் சிற்பங்கள் செய்தது தவிர நிவாரண நிகழ்வில் வந்து காணப்படுவதாக சொல்லியிருக்காங்க. கடல் கோளால் அழிந்த புகார் நகரில் வந்து சிற்பங்கள் இருந்தது பற்றி அகழ்வாராய்ச்சியில் தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரண்மனைகள், மாட மாளிகைகளில் நிலா முற்றங்கள், கோயில்கள் போன்றவற்றில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது வந்து இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணகிக்கு வந்து உருவச்சிலை அமைந்ததை வந்து சிலப்பதிகாரம் வந்து தெரிவிக்குது. அதே மாதிரி அரண்மனையில் பாவை விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்ததெல்லாம் இந்த சிற்பக்கலை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுண்ணாம்பை நன்கு அரைத்து கரும்புச்சாறு, வெள்ளச்சாறு, நெல்லிக்காய் சாறு முதலிய சாறுகளை எல்லாம் அரைத்து வஞ்சிரம் போல் அரைத்து அதை கொண்டு உருவங்கள் செய்து பண்டைய காலத்துடைய மரபாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு காரை பூசி அதன் மேலே சுதை பூசி உருவங்களை வந்து அமைச்சிருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. மாமல்லபுரம் சிற்பங்கள், காஞ்சி கைலாசநாதர் கோயில் சிற்பங்கள் பல்லவர் கால சிற்பக்கலைகளுக்கு ஒரு சிறந்த சான்றாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியர் கால சிற்பங்களை எடுத்துரைப்பதாக திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் வந்து காணலாம்னு சொல்லியிருக்காங்க. சோழர் கால சிற்பத்திற்கு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், குடந்தை போன்ற இடங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசைக்கலை. பாணர், பொருணர், கூத்தர், விரலியர் போன்றவர்கள் இசைக்கருவிகளை இசைத்து மன்னர்கள் வந்து வள்ளல்களிடம் பொருளை பெற்று வந்ததை வந்து தொல்காப்பியம் மூலமாகவும் சங்க இலக்கியங்கள் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடியும். பண்டைய தமிழர்களுடைய இசை, நாடகம், நாட்டியம், கூத்து ஆகிய கலைகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில் வந்து இசைக்கலைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். கரிகார் சோழன் மகள் ஆதிமந்தியின் கணவன் ஆட்டநந்தி நடன கலையில் சிறந்து விளங்கியதை வந்து ஆட்டன் என்னும் பட்டம் பெற்றான்
போன்ற செய்திகள் இந்த நூல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இசை ஏழு என்பது மரபு. ஏழில் இசையின் தமிழ் பெயர்கள் குரல், துத்தம், கைக்கிளை, இலி, உலை, விளரி, தாரம் என்ப சப்த சுரங்கள் எனப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. இசைக்கருவிகளை தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு 4 வகை கருவிகளை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர் முழவு, முரசு, பதழை, பறை, துடி போன்ற தோல் கருவிகளை பயன்படுத்தி இசைகளை இசைச்சிருக்காங்க. இதில் யாழ் ஒரு இசைக்கருவி, பழமையான ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி 21 நரம்புகளை உடையது. இதில் பேரியாழ், சீரியாழ், மகரயாழ் அப்படின்னு யாழ் பிரிச்சிருக்காங்க. அதில் பேரியாழ் 19 பேரியாழ் 21 நரம்புகளை உடையது. மகரயாழ் 19. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சகோடயாழ்ங்கிறது 14. செங்கோட்டையாழ் 7 நரம்புகளை உடையது. மொத்தம் 1000 நரம்புகளை உடையது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதியாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாழ் வகைகள் 21 வகைகளையும் சொல்லியிருக்காங்க. அதில் கூத்துக்கலைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழருடைய கலைகளில் கூத்துக்கலைகளும் ஒன்று. இந்த கலை இசைக்கலையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா பண்டைய தமிழுடைய கல்வி நிலைகளும் கலைகளும்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இது எல்லாருக்கும் ஒரு பயன்படக்கூடிய வகையில் தமிழருடைய பண்பாடையும் மரபுகளையும் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.